வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா அண்ணாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். KRS அணையில் இருந்து வெளியேற்றும் நீரின் அளவு அதிகரிப்பு. 9,136 கன அடியில் இருந்து 13,473 கன அடியாக வெளியேற்றம். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க எதிர்ப்பு. மண்டியாவில் காவிரியில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளுநர் மற்றும் மத்திய அரசை கண்டித்து வரும் 20ஆம் தேதி திமுக போராட்டம். இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவ அணி சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். நெய்வேலி NLCக்கு வீடு நிலம் வழங்கியவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு. 26ஆம் தேதி வரை இழப்பீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் மீண்டும் விளையாடுகிறார் இங்கிலாந்து நட்சத்திர வீரர் பென் ஸ்டோக்ஸ். நியூசிலாந்து எதிரான ஒருநாள் தொடரில் களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ள நீரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி கர்நாடகாவின் மண்டியா மாவட்டத்தில் விவசாயிகள் காவிரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்திற்கு உரிய நீரை திறந்துவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சுமார் 10 நாட்களாக தமிழகத்திற்கு கர்நாடக அரசு 10,000 கன அடி நீர் வெளியேற்றி வந்தது. அந்த நீரை கடந்த 2 நாட்களாக 14,000 கன அடியாக கர்நாடகம் உயர்த்தியது. இதை கண்டித்து கர்நாடகாவின் மண்டியா மாவட்டத்தில் ஸ்ரீரங்கப்பட்டணா பகுதியில் உள்ள விவசாயிகள் காவிரி நீரில் இறங்கி போராட்டம் நடத்தினர். தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து நீர் திறப்பதை உடனே நிறுத்த வேண்டும் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ பொம்மை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், குறுவை பயிருக்கு தமிழகம் இரட்டிப்பு தண்ணீரை பயன்படுத்தியுள்ளது என்றும் குறுவை பயிரிடும் நிலத்தை 4 மடங்காக விரிவுபடுத்தியுள்ளது என்றும் கூறியுள்ளார். இதற்கு கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்து வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழகம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். காவிரியில் கர்நாடகா திறக்கும் நீர் போதுமானதாக இருக்காது என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடிய பிறகு 10 TMC தண்ணீர் திறந்துவிடுவதாக கர்நாடக அரசு கூறியிருக்கிறது என்றும் அந்த நீர் போதுமானதாக இருக்காது என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார். மதுரை முனிச்சாலையில் கலைமாமணி TM சவுந்தரராஜன் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக சென்னையில் TM சவுந்தரராஜன் வசித்த சாலைக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவரது 100ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக மதுரையில் அவரது சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சருக்கு TM சவுந்தரராஜன் குடும்பத்தினர் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். 2023-24ஆம் ஆண்டில் புதிதாக 10,000 மகளிர் குழுக்களை உருவாக்கி 15 கோடி சுழல் நிதி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் பல துறைகளில் செயல்படுத்தும் திட்டங்களின் நிலை குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், விரிவாக்கம் செய்யப்படும் காலை உணவு திட்டத்தில் சுய உதவிக் குழுவை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மகளிர் உரிமைத் தொகையை பெரும்பாலான பெண்கள் பெறும் வகையில் வரையறைகளை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மகளிர் உரிமைத் தொகையை அனைத்து பெண்களும் பெறக்கூடிய அளவுக்கு, பெரும் அளவில் பெறக்கூடிய அளவுக்கு அந்த வரையறைகளை சற்று தளர்த்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறேன். சந்திராயன் 3 விண்கலத்தில் உள்ள லேண்டர் கேமரா மூலம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி எடுக்கப்பட்ட நிலவின் புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பியுள்ள சந்திராயன் 3 விண்கலம் படிப்படியாக சுற்றுவட்ட பாதை குறைக்கப்பட்டு நிலவை நெருங்கியுள்ளது. இந்நிலையில் விண்கலத்தின் லேண்டரில் உள்ள கிடைமட்ட வேக கேமரா நிலவை புகைப்படம் எடுத்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது.
நாடு முழுவதும் 57,613 கோடி ரூபாய் மதிப்பில் 169 நகரங்களில் 10,000 மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி நகர்ப்புறங்களில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் 57,613 கோடி ரூபாய் மதிப்பில் PM இ-பஸ் சேவா எனும் மின்சார பேருந்து சேவை திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நெய்வேலி NLC நிறுவனத்திற்கு 2000 முதல் 2013ஆம் ஆண்டு வரை வீடு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 26ஆம் தேதி வரை கூடுதல் இழப்பீடு வழங்கப்படுகிறது. NLC நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்த விவசாயிகள் கூடுதல் இழப்பீடு கேட்டு பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூடுதல் இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டு இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை கூடுதல் இழப்பீடு பெறுவதற்கு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார். அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் எத்தனை எண்ணிக்கையான பேருந்துகள் கட்டணமில்லா பேருந்துகள் ஓடுகிறதோ அந்த பேருந்துகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் PM விஸ்வகர்மா திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பாரம்பரிய கலைஞர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு நாளொன்றுக்கு 500 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் சிக்னல் மூலம் இயங்கும் தானியங்கி ரயில்களை இயக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் அமையவுள்ளது. அதில் சிக்னல் மூலம் இயங்கும் தானியங்கி ரயில்களை இயக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அது மட்டுமன்றி பயணிகள் செல்போன்களை சார்ஜ் செய்வதற்காக ஒவ்வொரு பெட்டியிலும் 4 இடங்களில் சார்ஜிங் செய்யும் வசதி ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரத்தில் 8 ஆண்டுகளுக்கு முன்னர் அமல்படுத்தப்பட்ட 144 தடை உத்தரவு நீக்கப்பட்டது. சேஷசமுத்திரத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேர் ஊர்வலம் தொடர்பாக இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு கலவரம் வெடித்தது. இதனை கட்டுப்படுத்த 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. இதனால் 8 வருடங்களாக பொதுமக்கள் கூடவும் நிகழ்ச்சி நடத்தவும் தடை தொடர்ந்தது. இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின் 144 தடை உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது. நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளுநர் மற்றும் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் வருகிற 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ஒரு மாநில அரசால் நீட்டை ரத்து செய்ய என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவை அனைத்தையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் அந்த நடவடிக்கைகளுக்கு ஆளுநர் ரவி முட்டுக்கட்டை போட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோரையும் மரணக்குழியில் தள்ளும் நீட் தேர்வை ரத்து செய்யாத மத்திய அரசையும் ஆளுநரையும் கண்டித்து வருகிற 20ஆம் தேதி திமுக இளைஞரணி, மாணவர் அணி, மருத்துவ அணி சார்பாக தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுகவின் மதுரை மாநாடு நடைபெறும் நாளில் திமுக திட்டமிட்டே நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை அறிவித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். என்ன செய்வதென்று அறியாமல் இந்த நீட் தேர்வை மையமாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறவழி போற உண்ணாவிரதம் இருப்பதாக பத்திரிகை செய்தியை பார்த்தேன். இது வேண்டுமென்றே திட்டமிட்ட நடைபெறுவதாக நாம் கருதுகிறோம். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க முடியாது என்று தெரிவிக்கும் ஆளுநருக்கு அதிமுக கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் உங்களுடைய கூட்டணி கட்சி தானே, அவரோட ஒன்றிய பாஜகவுடைய பிரதிநிதி தானே ஆளுநர். அவர் ஒரு பெற்றோர்கிட்டே எனக்கு நீட்டுக்கு கையெழுத்து போட மாட்டேன், நீட்டு விலக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு தைரியமாக சொல்கிறாரு. அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிங்களா? மதுரையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் அதிமுக மாநாட்டிற்கு தடை விதிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து காரைக்குடியைச் சேர்ந்த சேது முத்துராமலிங்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், மதுரையில் மாநாடு நடக்கவுள்ள இடம் மதுரை விமான நிலையத்தின் அருகில் அமைந்துள்ளது என்றும், மாநாட்டுக்கு சுமார் 15 லட்சம் பேர் வருவதாக கூறப்படும் நிலையில் அன்றைய தினம் விமானங்கள் தரையிறங்குவதில் இடையூறு ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் தேர்தல் வியூகங்கள், வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் ஆளுநர் யார் என்றால் முதலமைச்சர்தான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் டி. ராஜா பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டை ஆளுநர் என்று சொன்னால் முதலமைச்சர்தான். தமிழ்நாட்டை ஆளுவது என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுதான். கட்சியின் பெயர் மற்றும் அதிகாரப்பூர்வ சின்னம் தொடர்பான நோட்டீஸுக்கு பதிலளிக்க தேசியவாத காங்கிரஸ் கட்சியினருக்கு தேர்தல் ஆணையம் மேலும் 3 வார அவகாசம் அளித்துள்ளது. சரத்பவார் தரப்பு தேர்தல் குழுவுக்கு எழுதிய கடிதத்தில் 4 வாரங்கள் கோரியது. இந்த நோட்டீஸுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி இருதரப்பினரும் பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஜூலை 27 அன்று தேர்தல் ஆணையம் அஜித் பவார் மற்றும் சரத்பவார் ஆகிய இருதரப்பினருக்கு நோட்டீஸ் அனுப்பியதுடன் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும் கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை விரிவுபடுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் 14,903 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்பட உள்ளது. தற்போது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தின் மூலம் 6.25 லட்சம் ஐடி பணியாளர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் மத்திய அரசின் உமாங் செயலி மூலம் தற்போது 1700 விதமான அரசு சேவைகளை வழங்கி வரும் நிலையில் 540 கூடுதல் சேவைகள் சேர்க்கப்பட உள்ளன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று மேற்கு வங்கத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். கொல்கத்தாவில் ஒருநாள் தங்கியிருக்கும் அவர் அங்குள்ள ஆளுநர் மாளிகையில் பிரம்மகுமாரிகள் ஏற்பாடு செய்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கத்தின் கீழ் எனது வங்காளம் போதையில்லா வங்காளம் இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார். பின்னர் இந்திய கடற்படையின் 17A திட்டத்தின் 6வது கப்பலான விந்தியகிரியின் தொடக்க விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார். புதுச்சேரியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பென்ஷன் தொகை ரூபாய் 10,000 ரூபாய் 12,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கம்பன் விழா கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் கௌரவித்தார். ஒடிசாவின் பிருபா நதியில் ஒரு பெண்ணை முதலை விழுங்கும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்ஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள பிருபா நதியில் 35 வயதான பெண் ஒருவர் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென முதலை ஒன்று அந்த பெண்ணை கடித்து தண்ணீருக்குள் இழுத்துச் சென்றது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதற்குள் முதலை அந்த பெண்ணை முழுவதுமாக விழுங்கிவிட்டது. உடலின் சிதைந்த ஒரு பகுதியை மட்டும் மீட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கவுள்ளது. இதையடுத்து ஜஸ்பிரித் பும்ரா தலைமையிலான இளம் இந்திய அணி அயர்லாந்தின் டப்ளின் மைதானத்தில் தீவிர பயிற்சி மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் இந்திய அணிக்கு 11வது T20 கேப்டனாக களமிறங்கவுள்ளார் பும்ரா. தீவிரமாக பவுலிங் பயிற்சியில் ஈடுபட்ட காட்சிகளை BCCI வெளியிட்டுள்ளது. ஆசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்படவுள்ளது. சென்னையில் சர்வதேச அளவிலான ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. கார் பந்தயத்திற்கு ஏற்ப சென்னை தீவுத்திடலைச் சுற்றி 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையை தயார்படுத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக ரேசிங் புரமோஷன்ஸ் நிறுவனம் 200 கோடி செலவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு சார்பில் 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டிகள் டிசம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடத்தப்படவுள்ளன. இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரரான பென் ஸ்டோக்ஸ் ஒருநாள் போட்டிகளில் ஓய்வு பெற்ற முடிவை திரும்பப் பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஸ்டோக்ஸ் ஓய்வு பெற்ற நிலையில் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரை கருத்தில் கொண்டு பென் ஸ்டோக்ஸுடன் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்நிலையில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இங்கிலாந்து அணியில் பென் ஸ்டோக்ஸ் இடம்பெற்றுள்ளார். இதன் மூலம் ஒருநாள் உலகக்கோப்பையில் பென் ஸ்டோக்ஸ் இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது. நியூசிலாந்து அணி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் செய்து தலா 4 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாடவுள்ளது. இதற்காக ஜாஸ் பட்லர் தலைமையிலான 15 பேர் கொண்ட இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் தொடரில் மொயின் அலி, ஃபேர்ஸ்டோ, சாம் கரன், லிவிங்ஸ்டன், டேவிட் மலான், அடில் ரஷீத், ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ் ஆகியோர் உள்ளனர். மேலும் ஜேசன் ராய், டோப்லி, டேவிட் வில்லி, மார்க் வுட், கிறிஸ் வோக்ஸ், கஸ் அட்கின்சன் ஆகியோரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
KRS அணையில் இருந்து வெளியேற்றும் நீரின் அளவு அதிகரிப்பு 9,136 கன அடியில் இருந்து 13,473 கன அடியாக வெளியேற்றம். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்க எதிர்ப்பு. மண்டியாவில் காவிரியில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளுநர் மற்றும் மத்திய அரசை கண்டித்து வரும் 20ஆம் தேதி திமுக போராட்டம். இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவ அணி சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். நெய்வேலி NLCக்கு வீடு நிலம் வழங்கியவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு 26ஆம் தேதி வரை இழப்பீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. ஆசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் மீண்டும் விளையாடுகிறார் இங்கிலாந்து நட்சத்திர வீரர் பென் ஸ்டோக்ஸ். நியூசிலாந்து எதிரான ஒருநாள் தொடரில் களமிறங்குகிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.